இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப சுலபமான வழி தாங்க, ஒன்றும் தேடுற அளவுக்கு இருக்காது. பெரும்பாடி வழியாக மூங்கப்பட்டு வந்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம இந்த தீம் பார்க்கை அடைஞ்சிடலாம். சீவூர் வழியாக வந்தீங்கனாலும் இந்த தீம் பார்க்குக்கு வரத்துக்குண்டான வழியை அடைஞ்சிடலாம். எல்லா இடத்துலையுமே இதற்குண்டான விளம்பர பலகைகள் நிறையவே இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்தோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வணக்கம் குடியாத்தம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பிளாக் டவுன் தமிழ். நான் கிருபா சந்திரசேகர். இந்த vlogல நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது ஒரு அட்வென்ச்சர் தீம் பார்க்கை பற்றி தான். அதுவும் நம்ம வேலூர் மாவட்டத்திலே இல்லாத அளவுக்கு நம்ம ஊரில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம ஊர் குடியாத்தத்தில் இருக்கிற மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க்கை பற்றி தான் இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஒரு ஃபேமிலியாக என்டர்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை கேம்ஸுமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிடச்சிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ரெடி ஆகுங்க. ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி இதோட ஹைலைட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸை கடந்து உள்ளே வந்த உடனே முதல்ல பார்க்குற இடம் இதுதான். நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இந்த குடிசை போல் செட்டப் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு குளம் ஒன்று. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் மீன்லாம் வச்சு இந்த தண்ணியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சோர்பிங் ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கான ஃபஸ்ட்டு ப்ளே இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து சின்ன பசங்களாக போயிட்டு அதை தள்ளி விளையாடுவாங்க, ரவுண்ட் பண்ணி விளையாடுவாங்க. அதை வந்து இது சென்டரில் தள்ளி விட்டு அதில் வந்து கயிறு மூலமாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஆ மஹேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க்கோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் தான். இதை பற்றி அந்த ஓனரே கேட்டதுக்கு சொன்ன கருத்துக்களை நீங்களே கேளுங்க. இந்த டைமில் இந்த மாதிரி ரெயின் வரப்போ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. மழை பெய்யுறது வெயிலுக்கு ரொம்ப சுகமாக இருக்கிறது. ஊட்டியில் இருக்கிற மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆமாம், சென்னைலாம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கனால எனக்கு வந்து நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து வெயிலாக இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலாக ரெயின் வர மாதிரி இங்கே பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. வெயில் காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வரலாம். வெயில் தவிர்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்குது. ஓகே, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்ததாக டிராகன் போட் ரைடு பார்க்கலாம். Okay.
ஒரு நல்ல ஜாலி மூமெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அவனால் வந்து முடியல போதும் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டான். அப்போ எனக்கு தோணின ஒரே ஒரு வடியல் வாய்ஸ் இதுதான். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே பயம். அதனால் நான் இதில் வந்து ப்ளே பண்ணல. நான் வரலாம் அடுத்து. சின்ன சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே அந்த டைம். இங்கே நிறைய அட்வென்ச்சர் கேம்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒன்றை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 10 லெவல் இருக்குங்களா. ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறி நடக்க போகிறோம். இதிலெல்லாம் வந்து ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டேஜாக வந்துருக்கு. அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட நம்மளுக்கு ஹெல்ப்புக்காக சதீஷ் வந்திருக்கான். இது எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செம்ம கூட்டம். ஸோ க்ரௌடில் இது இப்படிலாம் பண்ண முடியாது, ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து தள்ளி பண்ணுறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே தான். ஓகே, வந்தாச்சு. ஸோ மேலே ஏறிட்டோம். ஃபஸ்ட் லெவல் கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போது நம்ம நிற்கிறோம். ஒரு சேஃப்டியோடு தான், ஃபுல் சேஃப்டியோடு தான் நிற்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட நம்மளுக்கு கூட ஒரு ட்ரெயினர் கீழே இருக்கார், பார்த்துட்டே இருப்பார் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம போகலாம். வந்து என் பின்னாடியே வரைய செவ்வாழை கொஞ்சம் தள்ளி வரலாம்ல. சரி முன்னாடி சார் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட் காமி. நான் டை அடிக்கலாமா? டை அடிக்கலாமா? அட் த சேம் டைம் வீடியோ கையில் பிடிச்சிட்டு இருக்க கேமராவையும் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் இதில் நல்லா இருக்காண்ணா அந்த மூமெண்ட்டு. பர் பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி சாத்தானால வந்து பர் என் கையில் கேமரா இருக்குடா, உங்கள் கையில் ஒன்றும் இல்லைடா விளக்கண்ண. ஓகே ஓகே ஓகேவா? என்ன ஃப்ரண்ட் காமிட்டா அப்படியே நான் அப்படி காமி. இது பயங்கரமாக இருக்கு இல்லைங்களா? இப்போ தான் பாதி வந்திருக்கோம். ஒரு நிமிஷம். நீ அங்கேருந்து அப்படியே எடுக்கிறேன். ஓகே. ஸ்டேஜ் 1க்கு முடிக்க போகிறோம். ஸ்டேஜ் 2க்கு போக போகிறோம். கிட்டத்தில் தான் இருக்கும். இப்போ கம்பி மேலே நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எப்படி? அப்படிதாங்க, கொஞ்சம் லைட்டாக பேசிகிட்டே இருப்பான். ஸோ ஒரு வழியாக நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகிடுறோம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். இதில் ரொம்ப ஒரு அற்புதமாக, ரொம்ப சூப்பராக, அட்வென்ச்சராக, வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. அடுத்து இதில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 லாக் இருக்கும். இந்த 2 லாக்கையுமே வந்து சேம் டைமில் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒன்று ரிமூவ் பண்ணி ஸோ அந்த சைடு மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொன்று வந்து ரிமூவ் பண்ணி மாட்டினோம். நம்ம அந்த ப்ரொசீஜர் செய்யலாம் இப்போது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான், பார்த்துக்குங்க அப்படியே. ஓகே, அந்த சைட்லேருந்து நம்ம இந்த சைடு வந்துட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், நடப்போம். ஓகே, சூப்பர். ஓகே, வந்தாச்சு. ஸோ 2 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10ல் 2 போனாலும் ஒன்று 8 இருக்குது. போவோம். ஸ்டேஜ் 3 இப்போ 3rd லெவல் போகிறோம். இந்த லெவலில் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, போகலாம். ஸோ இந்த லெவலில் 2 கையுமே பிடிச்சாதான் போல இருக்குது வேலை. ஓகே, ஓ காட், எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்கிறதுனால பயங்கர பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. பட் அப்பாடா வந்துட்டோம். 3rd லெவலில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்கேப்பா கேமரா? ஓகே, ஸோ இதில் தான் வந்தோம் நம்ம இந்த 3rd லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. அடுத்தது 4th லெவல். ஸோ இதில் போனோம். இந்த ஜிக்ஸாக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதில் போக போகிறோம். அடுத்தது நம்ம போகலாம். மேலத்துக்கு இன்னும் மேலத்துக்கு. ஓகே டன். வித்யாலயிலே இருக்குது. ஓகேவா சதீஷா? இது சம்மர்லாம் சதீஷ். இது பயங்கரமாக இருக்குது உண்மையிலே. பயமாக இருக்குல்ல இது? கரெக்டாக பார்த்து நடக்கும். மீன் வச்சுக்கோ, பங்கமாக இருக்கும். நல்லா இருக்கும், ஊஞ்சல் மாதிரியே இருக்குப்பா. நல்லா நான் ஜாலியாக வர மாதிரிலாம் இருக்காதுங்க. இது செம்ம த்ரில்லாக இருக்குது. எனக்கே ஜெர்க்கா ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படியே முட்டு சுற்றி வரோம். இரு, அந்த சைடு மாறிட்டு போனா இரு வரேன். இல்லைடா, இந்த சைடு வாடா. 6வது லெவல் போக போகிறோம். 6வது வந்து பார்த்திங்கன்னா அந்த டயரு இது எப்படி போக போகிறேன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதில் வந்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயமாக தெரிஞ்சிச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு சதீஷ்? குட் எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ வந்து 8th லெவல். இதில் வந்து வெறும் கம்பி தான், பாட்டம்லேயும் டாப்லேயும் வந்து வெறும் கம்பி தான். ஸோ இதில் தான் நம்ம இப்போ பயணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என் நண்பன் சதீஷ் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான் ஒரு வழியாக. இதில் தான் எப்படி வர போகிறான்னு தெரியல. ஓகே சரி, அது நான் கம்பியில் நடக்கலாம்னு எப்படியே சொல்கிறேன். வச்சுக்கோ, நான் எப்படியே மூவ் பண்ணுறேன். பாரு ஃப்ரண்ட்டு பாரு, நீ திரும்பி நின்று கரெக்டாக பார்த்து தெரியும். ஆன்ல இருக்குதா? இங்க- ஆன்ல இருக்குதா? ஆ, என் கையும் தெரியணும், காலும் தெரியணும். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியணும். ஓகேவா சதீஷா? ம். அழுத்தி சதீஷா. ஏய், ஆன்ல இருக்காடா? ஆ ஆனா ஓகே ஓகே. ம். என் கால் தெரியல. ஆ ஓகே தான். செம்மையா இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ பயம் இதில் வந்து. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், பாட்டம்லேயும் டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி தான். நடுவில் வந்து நம்மளுக்கு சேஃப்டி இருக்குது. இந்த கயிறு இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த லாக்லாம் போட்டு ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சேஃப்டிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலுமே வந்து லாஸ்ட் ரவுண்ட் இது 8th லெவல். இந்த லெவல் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, ஆட ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் நம்மளுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது கம்பி மேலாம் நடந்து. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. வந்து இந்த அட்வென்ச்சரை நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 லெவல் வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5, 6, 7 செம்மையாக இருக்குது. எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ ஃபைனலாக இறங்க போகிறோம். ஸோ இறங்குறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம இறங்கிடலாம். இறங்குறது ஈஸியாக இறங்கலாமாப்பா? இறங்குறதுல ஈஸியாக தான் பாருங்க. ஆமாம். நான் இவ்வளோ பெரிய இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓஹோ ரைட்டு. சரி, நம்ம இறங்கிடலாம். சரி ஓகே. நல்லா இருக்கு. தண்ணி போகுதா?
மட்டும் வைக்காமல் விற்பனையும் செய்கிறாங்க. மீன் தொட்டியோடு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மீன்கள் விற்பனைக்கு இருக்குது. ஃபிஷ்ஷு ஸ்பா இங்கே இருக்குது. இந்த கால்லாம் கடிக்கும் பார்த்திங்களா மீன், அந்த மாதிரி. இது வந்து ஃபைனலாக நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. பிரசாந்த், நீங்கள் ஏன் ட்ரை பண்ணல? பயமா? அதனால எடுத்துக்கிறது. பயம் எடுத்துக்கிறதா? பயம் எடுத்துக்கிட்டுமா? பரவாயில்ல.